முகத்துக்காக வேண்டி சலுகைக்காக வேண்டி இல்ல, பேசப்பட வேண்டிய விஷயம். பிந்தி வார நீங்க வர தேவையில்ல பள்ளிவாசலுக்கு. வெள்ளிக்கிழமை குத்துபாவுக்கு மிம்பர்ல இமாம் ஏறதுக்கு பிறகு வார வீழ்காக்கள் வர தேவையில்லை. நீங்க அப்படி வந்து 30 வருஷம் 50 வருஷம் சும்மா தொழுதாலும் நாளை மறுமையில உங்களோட கையில உங்களோட பட்டோலைய தரக்குள்ள ஒன்றுமே இருக்காது. நீங்க நினைப்பீங்க பள்ளிக்கு போன 30 வருஷமா ஜும்மாக்கு ஒரு நாள் நான் வந்த மாதிரி வர வைக்கப்படலையே என்று கவலைப்படுவீங்க. இப்படி வந்த உங்களோட நேரத்தை இப்படி வீணடிக்கிறத நீங்க என்னங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஊட்ட ரெண்டு ஒன்றுதான், பிந்தி வார ஒன்றுதான், வராம இருக்கிற ஒன்றுதான். அதால உறுதியா சொல்றேன், ஜும்மாவுக்கு நீங்க நேரத்தோட வரணும். குத்துபாவுக்கு இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முந்தி வரணும். மலக்குமார் அப்பதான் பதிவு செய்யறதுல இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லல நான், இது இந்த பேஸ்புக்ல இதுல போகும், இதை எவனாவது கேட்பான், அவனுக்கு சேர்த்து தான் சொல்றேன் நான். அதால சொல்றேன், ஜும்மாவும் முஸ்லிம்களும் மிக விளங்க வேண்டிய விஷயம். இது அதாவது இதுக்கு என்ன காரணம் என்றா, இன்னமும் ஜும்மாவுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. ஜும்மாண்டா என்ன சொல்றேன், யௌமுல் ஜும்மா ஆண்டா ஒன்று கூடும் நாள், ஜும்மா ஆண்டா ஒன்று கூடக்கூடிய ஒன்று கூடுதல் அர்த்தம். வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரியாக நாம கிராமத்துல எல்லாருமே கட்டாயம் ஒன்று கூடணும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கியிருக்கான். இன்றைக்கு எல்லாரும் வரணும். இந்த ஊர்ல உள்ள பணக்காரன், பெரியவன், படிச்சம், பாமரன், சல்விக்காரன், அரசியல்வாதி எவன் என்றாலும் சரி, எல்லாரும் இன்றைக்கு பள்ளிக்கு வந்து ஒரு சமூகமாக ஒன்று கூடி எங்கட விஷயங்களுக்குள்ள அன்புகளை பரஸ்பரங்களை வளர்த்துக் கொள்றது, எங்கட பிரச்சனைகளை அடையாளம் காண்றதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இதை கடமையாக்கியிருக்காங்க. அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் யாரு குத்துபா ஓதுன? கலீஃபா, ஆட்சியாளர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர் இருக்கும் பொழுது அவங்க தான் இமாம், அவங்க தான் கத்தீப். அவர் மக்கள்கிட்ட பேசுவாரு, மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு, மக்களோட விஷயங்களை கேட்பாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று எந்த ஒரு கலீஃபா எடுத்தாலும் அவர் தான் கத்தீப் அந்த சமூகத்துக்கு. அப்படி என்ன ஜனாதிபதி, நாட்டுடைய ஜனாதிபதி மக்களை சந்திக்கிற நாள், மக்களுக்கு உரையாற்றுற நாள். இன்றைக்கு டிவியில ஜனாதிபதி பேசுகிறார் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஊருக்கு ஜனாதிபதி பெற போறாராம், எல்லாரும் போறான் நேரங்காலத்தோட. ஒரு நாட்டு இந்த நாட்டு ஜனாதிபதி வந்து அதை பார்க்க போற உங்களுக்கு அல்லாஹ் மார்க்க நமக்கு தந்திருக்கிறது. மார்க்க பிரச்சனை அன்றைக்கு பேசி விளங்குறதுக்காக நமக்கு வர முடியல நேரத்தோட. நாம இன்னும் பக்குவப்படல. நாம சும்மா பேரை கண்டு தௌஹீது அது இதன்னு சொல்லி இருக்கிறோமே தவிர மனசுல இன்னும் ஆழமா அல்லாஹ் ரசூலுக்கு நாம இடம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் தானே சொல்றாங்க நேரத்தோட வர சொல்லி. யாருக்கு தெரியாது ஒட்டகத்தை கொடுத்த நன்மை, அதுக்கப்புறம் மாடு கொடுத்த நன்மை, ஆடு கொடுத்த நன்மை, கோழி கொடுத்த நன்மை யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க பிந்தி தான் வருவோம். இப்படி என்ன எவ்வளவு ஒரு நெஞ்சழுத்தம் இருக்கும். அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான், நபி டைமை சொல்லிருக்காங்க. நான் நினைச்ச மாதிரி தான் வருவேன் என்று இருக்கிறேன்டா. ஒரு சாதாரணமான ஒரு போலீஸ்காரனை விட கேவலமா தரக்குறைவா பார்க்கிற அளவுக்கு தான் நம்ம சமூகம் இன்றைக்கு இருக்குது. போலீஸ்காரன் வர சொன்னா 12 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போறான். கோர்ட்டுக்கு 9 மணிக்கு நிக்க 7:30 மணிக்கு போறான். அல்லாஹ் அக்பர். கவலைப்பட வேண்டிய விஷயம் அவர்களே. அதுக்காக தான் ஜும்மாவுடைய தலைப்பு. பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜும்மா என்றா என்ன, ஜும்மாவுடைய சட்டத்திட்டம் என்றா என்ன, அது என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கியது, அதுக்குரிய நன்மை என்ன என்ற விஷயத்தை எல்லாம் சொல்றதுக்கு ஜும்மாக்கு நேரம் போதாது. அது 4-5 நாள் தலையப்படுத்தி பேசணும். ரெண்டாவது சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த வெள்ளிக்கிழமைன்றது நமக்கு மட்டும் உரிய நாள் இல்ல. வாரத்துல ஒரு நாளை அல்லாஹ் தஆலா நமக்கு மட்டும் சிறப்பாக்கி தரல. இதுக்கு முன் சென்ற சமூகத்தாருக்கும் வாரத்துல ஒரு நாள் ஒன்று கூடுற நாளா ஆக்கியிருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம காலத்தால பிந்தியாக்கள், ஆனா நாம இபாதத்தால முந்தியாக்கள். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேரும் நாளாக ஆகியிருந்தான், புனித நாளாக ஆகியிருந்தான். அதே போல யூதர்களுக்கு சனிக்கிழமை அல்லாஹ் தஆலா ஒன்று கூடும் நாளாக புனிதமான நாளாக ஆகியிருந்தான். நமக்கு வெள்ளிக்கிழமை ஆக்கி இருக்கிறான். ஆனா வெள்ளிக்கிழமையை கடந்துதான் சனிக்கும் ஞாயிறுக்கும் போக வேண்டி இருக்கிறது. ஏன்? சையதுல் ஐயாம் வெள்ளிக்கிழமை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நாட்கள தலைமை வெள்ளிக்கிழமை வேண்டாங்க.
அப்ப நமக்கு முந்தி வந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா இபாதத்தால பிந்தியாக்கி போட்டான், நம்மள முன்னாடி ஆக்கி வச்சிருக்கிறான். நாம முந்தினாக்கள் காலத்தால பிந்தினாக்கள், இபாதத்தால முந்தினாக்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்படி நமக்கு இதை சிறப்பாக்கி இருக்கான். வெள்ளிக்கிழமை என்ற சோர்களே, இது மட்டுமில்ல சோர்களே, வெள்ளிக்கிழமை நாம ஜும்மா தொழுகிறோம் மட்டும் நினைச்சிருக்கிறோம். வெள்ளிக்கிழமையோட சிறப்பு எடுத்துக்கிட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة. சூரியன் உதிக்கிற நாட்கள்லயே சிறந்த நாள் என்ன தெரியுமா? யௌமுல் ஜுமா, வெள்ளிக்கிழமை நாள் தான் சிறந்த நாள் ரசூலுல்லாஹ். வெள்ளிக்கிழமை சொல்லி போட்டு ஃபீ குலிக ஆதம், அந்த வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. வஃபீஹி உக்ருஜுல் மின்ஹா, அதாவது வஃபீஹி உதுகுல் ஜன்னah, ஆதம அல்லாஹ் தஆலா அந்த வெள்ளிக்கிழமை தான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனான். அதே வெள்ளிக்கிழமையில தான் ஆதமையும் ஹவ்வாவையும் இந்த சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் தஆலா வெளியேற்றினான். இதே வெள்ளிக்கிழமையில தான் அல்லாஹ் தஆலா திரும்பவும் நம்மளை எழுப்ப இருக்கிறான். இதே வெள்ளிக்கிழமையில தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழிக்க இருக்கிறான். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வெள்ளிக்கிழமைக்கு வரக்கூடிய சிறப்பு இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பாருங்க, மனித குலத்துடைய ஆரம்பமும் வெள்ளிக்கிழமை, மனித குலத்துடைய அழிவும் வெள்ளிக்கிழமை. நாம என்ன நினைக்கணும்? வெள்ளிக்கிழமைன்றது சும்மா சொல்றதுக்கு மட்டுமுடிய நாள் இல்ல, உலகம் அழியிற நாள். நாம் வெள்ளிக்கிழமைனா பயப்படணும், பள்ளிக்குள்ள இருக்க பார்க்கணும் நேரங்காலத்தோட. பள்ளிக்குள்ள இருக்கும் போது உலகம் அழிஞ்சிட்டா நாமெல்லாம் மௌத்தா போயிடும் நல்ல முறையில். அப்படி அல்லாஹ் ரசூல் வெள்ளிக்கிழமை நமக்கு சொல்லி தராங்க. இதால அது மட்டுமில்ல சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில தான், இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருநாள் மாறி என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி பெருநாள்? நோம்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் மாதிரி கிடையாது. ஒரு பெருநாளைக்குரிய அம்சங்கள் இதுல இருக்குது. அன்னைக்கு நல்ல அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் வெள்ளிக்கிழமை அடைஞ்சிட்டா அவங்க தலையில தண்ணி ஊத்தி குளிச்சு கொள்ளட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மேல் கழுவுறது இல்ல, முழுசாக குளிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஃபர்லான குளிப்பு அல்லாம இருந்தா கூட வெள்ளிக்கிழமையான கிழமையில ஒரு நாளாவது குளிக்க சொன்ன மார்க்கம் நம்ம மார்க்கம். அன்றைக்கு குளிச்சு கொள்ளட்டும், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையை வாரி கொள்ளட்டும், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடையில நல்ல அழகான சிறந்த ஆடை அவர் உடுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. அன்றைக்கு நல்லா சாப்பிடணும், குடிக்கணும். அதெல்லாம் வெள்ளிக்கிழமையில நோன்பு பிடிக்கப்படா. வெள்ளிக்கிழமையில ஏன் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கப்படாண்டா, வெள்ளிக்கிழமையில நாம உண்டு குடித்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிற நாள். அது மட்டும் கரெக்டா செய்யணும். மத்த எல்லாம் புல வெள்ளிக்கிழமை நல்லா உடுப்புடுத்துவோம், நல்லா சாப்பிடுவோம். இந்த எல்லா ரவுட்டையும் கோழி ஆடு மாடு மாத்தான் தீக்கும். கிழமையில் ஒரு நாள் கொழுப்பு தின்னால ஆக்களே கிடையாது, அப்படி சாப்பிடுவோம். அது ஒன்றும் தடை ஒன்றும் கிடையாது மார்க்கத்தில். அது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யற மாதிரி ஜும்மாக்கு நேரத்தோட வரணும். வந்தா முன்னுக்கு இருக்கிற இடைவெளியை நிரப்பி முன்னுக்கு நிக்கணும். தொழுகையிலே பூரணமா கலந்து கொள்ளணும். இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நாம ஜும்மாக்கு எப்ப வாரம் பிந்தி வந்து குந்துறோம். வந்தா மட்டும் கூடாது. பள்ளிக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் மன் தவல்லா ஃபஹஸனல் வுதுஅ சும்ம அத்தல் ஜும்ஆ, யார் ஒருவர் நல்ல முறையில் உது செய்து விட்டு ஜும்மா தொழுகைக்காக வந்து குத்துபாவை வாய் மூடி இருந்து கேட்கிறாரோ அவருக்கு 7 நாட்கள், ஒரு வாரத்துக்குரியதோட சேர்த்து 3 நாள் கூட சேர்த்து அல்லாஹ் தஆலா 10 நாளைக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், வாக்களிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிழமை ஜும்மாக்கு வந்து எப்படி வர சொல்றாங்க? வீட்டை இருந்து உலகத்துக்கு வர சொல்றாங்க. பள்ளி வாசல்ல தண்ணி வைக்கிறது வெளியூரானுக்கு, ஊர்ல உள்ள ஆக்களுக்கு இல்ல. ஊர்ல உள்ள ஆக்கள் ஒழிச்சதுக்கு பள்ளியில தண்ணி வசதி செய்யறல்ல, வெளியில இருந்து வரவன் தூரத்திலிருந்து வரவனுக்கு தான் இந்த தண்ணி வசதி. வீட்டுல இருந்து ஒதுவத்துக்கு வர சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நமக்கு சும்மா கணக்கு பாப்போம், இந்த பள்ளி கொஞ்சம் பேர் தான், இதே பள்ளி வாசல்ல ஒரு 1000 பேர் இருக்கு, அங்கிட்டு வைப்போம். 1000 பேர் இங்க வந்து ஒது செஞ்சா நிச்சயமா சத்தியமா ஒரு 5000 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும் ஒரு ஒத்துக்கு. 5000 லிட்டர் தண்ணி என்றா கணக்கு பாருங்க. அதை ஏத்துறதுக்கு மோட்டார் வேலை செய்யறது, அதுல கரண்ட் பில்லு, இதெல்லாம் யாரு கட்டுற? இதுக்கெல்லாம் யாரு செலவழிக்கிற? அப்ப இப்படி எல்லாம் சிக்கனமா நமக்கு அறிவை சொல்லி நடந்து வாங்க.
ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களோட காலுக்கு ஒரு தரஜா. ஒது எடுத்துட்டு வாரவனுக்கு அந்த அந்தஸ்து. வீட்டை ஒது எடுத்துட்டு வந்து தூக்கி தூக்கி காலை வைக்கிற ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றாங்க ரசூலுல்லாஹ் ஜும்மாக்கு வரும்பொழுது. இப்படி நாம எத்தனை பேர்